தக்காளி விலை கம்மியாக இருக்க நேரத்தில் இந்த தக்காளி ஊறுகாய் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா தோசை இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எதுக்காக ஈரம் படக்கூடாதுன்னா தக்காளி அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் அது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ தக்காளி இது மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த மிடில் பார்ட் இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஏன்னா அந்த பார்ட் இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமே தக்காளி அந்த ஊறுகாய் அழுக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை கட் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். இது மாதிரி எல்லா தக்காளியுமே சும்மா 1-2 ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ரஃப்பாக 1-2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்ல ஒரு இரும்பு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் எண்ணெய்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி இது இந்த ஊறுகாய் 4-5 மெத்தடில் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு 2 கிலோ தக்காளி இது மாதிரி அரிஞ்சு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூரை குறைச்சி போட்டுக்கலாம். இந்த புளி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அதோட புளிப்புத்தன்மையும் இதுதான் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் ஆகும். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புளி தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புளி கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ புளி, உப்பு, தக்காளி இதெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இதில் 3 மெத்தடாக பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து. இந்த மாதிரி 1-2 மசிச்சோன்னே ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா பேன்லேயே நல்லா அந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். நான் நீங்கள் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். நான் 2 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோனா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த வெந்தயத்தோட கலர் மாறணும். கடுகு நல்லா வெடிக்கணும். உங்களுக்கு வெடிக்கிறது தெரியுதா? இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஆனால் சிம்லேயே வச்சு தான் ரோஸ்ட் ஆகணும். இந்த பொடினால் நிறைய யூஸஸ் இருக்குது. இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பண்ணலாம். இதில் ரசம் வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த மேலாப்பில் இந்த பொடியை தூவி விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரசத்தோட டேஸ்ட்டே தூக்கி கொடுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடி வச்சு. இப்போ நல்லா இந்த டொமேட்டோ ஆறிடுச்சு. இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ரொம்பலாம் இல்லை, ஒரு 1-2 சும்மா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ஆற வச்சு போடுங்க. அதே மாதிரி அந்த பவுட்ரும் நல்லா ஆறிடுச்சு. அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த வெந்தயமும் கடுகும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் இந்த ஊறுகாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் வச்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அந்த பவுடரை மேலே தூவி பாருங்கள். அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ வாசமாகவும் இருக்கும். இப்போ 50 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக எடுத்து கொட்டிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கடுகு போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம். அதெல்லாம் திரும்ப போட்டால் கசப்பு தன்மை அதிகமாயிரும். ஸோ அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம அதெல்லாம் பவுடராக போட்டாச்சு. கருவேப்பிலை 1 கைப்பிடி, பூண்டு நான் 2 கட்டி பூண்டு எடுத்து உரித்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உரிக்காமலும் டேரெக்டாகவும் போடலாம். அந்த உரிக்காமல் போட்டோன்னா அது குழந்தைங்க அந்த தோலை துப்பிடுறாங்க. அதனால் நான் உரித்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் உரிக்காமையும் ஆட் பண்ணால் இன்னமும் நல்ல மணமாக இருக்கும் ஊறுகாய். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். இந்த பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்குள்ளே இந்த ஊறுகாய் தண்ணியே படாமல் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இது வீட்டிலே அரைச்சது தான். இதோட வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கட்டி பெருங்காயத்தை வீட்டிலே தூள் பண்ணிக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் பயங்கர காரமாக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாயில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா பவுடர், அந்த பவுடர் ஃபுல்லத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் கடுகு அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த பவுடர் ஃபுல்லத்தையும் நம்ம அரைச்சதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம வேக வைக்கும்போது மூடி போட்டோ இல்லை எதுக்காக மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னா மூடி போடும்போது அது நல்லா வேர்த்து அதுலேருந்து தண்ணி பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஊறுகாய் சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால தான் நான் மூடி போட்டு வேக வைக்காதீங்க. கொஞ்சம் கூட தண்ணி படாமல் இருந்தால் அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ஊறுகாய் லைஃப் வரும். இது ஊறுகாய் நம்ம சாதம், தோசை, சப்பாத்தி,
எல்லாத்துக்குமே இதை வந்து சூப்பராக பண்ணலாம். சூப்பராக சைடிஷாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரெடிமேடாக டக்குன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாலும் சரி, வெளியவும் நீங்கள் வச்சுக்கலாம். வெளியே வச்சுருந்தா 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. தண்ணி படாமல் வச்சுருந்தால். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் எவ்வளோக்குள்ளே தண்ணி படாமல் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே இது லைஃப் வரும். வெல்லம் சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக, இனிப்பு, காரம், புளிப்பு, கசப்பு எல்லாமே இருக்கும் இதில். சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டை விட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருதா? ஸோ அப்போனா ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவசரமாக ஒரு தோசை ஊற்றுறோம், சட்னி அரைக்கணும்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை, இட்லி, சாதம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான சைடிஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.